யோகிராம் சுரத்குமார் ஜெயகுராயா. ஒரு விஷயம், யோகிராம் சுரத்குமாரோடைய பக்தர்னு சொன்னால், அவங்கள்ட்ட பேச சொன்னால் ஏதோ ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதோ எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய அனுபவங்கள் தான் இருக்கும் அவங்கள்ட்ட. வாழ்க்கையே அனுபவமாக தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு அவங்க சொன்ன 2 கருத்து எனக்கு ரொம்ப உள்ள தொட்டுது. ஒன்று அவர் சொல்லியிருக்கிறது யோகிராம் சுரத்குமாரோடைய பக்தருக்காக தான் சொல்லியிருக்கார். வேறு பொதுவாக சொல்ல மாட்டாங்க. சாமி மேடை பேச்சாளர் கிடையாது. எங்கே கூப்பிட்டு தலைகிழதுன்னு கூப்பிட்டாலும் எந்த கோயிலுக்கு பேசவோ ஒரு பொது கூட்டத்தில் பேசுகிறதோ அது சுவாமி கிடையாது. ஜெயலலிதா அம்மா பீரியடில் ஒருத்தரை கைது பண்ணாங்க இல்லையா, காஞ்சியில் இருந்து. யார் அது? என்ன சரஸ்வதி சுவாமிகள். அந்த சுவாமி யோகிராம் சுரத்குமார்கிட்ட போய், சாமி உங்களுக்கு இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க, உங்கள் வார்த்தைகள்லாம் இங்கேயோ தெய்வீக வார்த்தையாட்டு எல்லாரும் அப்படியே கிரகிக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களாகிய மீனவர்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது. எப்போ நடந்து தெரியுமா உங்களுக்கு? மண்டக்காட்டில் நிறைய பேர் சாகுறாங்க அடித்து பிடிச்சி. தயவுசெய்து நீங்கள் எங்கள் கூட வாங்க, 2 வார்த்தை நீங்கள் பேசினா போதும், நம்ம அந்த மக்களை சமாதானப்படுத்தி வந்துடான்னு சொல்லி இன்னும் கேட்குறாரு. இந்த வீடியோ இருக்குது, இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க, உண்மையை சொல்ல கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. அதுலேயே பேசலாம். தேவிகை அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க இங்கிலீஷில். இல்லை சாமி, இந்த அவர் சாமி பதில் சொல்கிறாங்க, திஸ் பெகர் இஸ் நாட் எ ஸ்பீக்கர். அப்போ இவனுக்கு பேச தெரியாதுங்க. பேச வேண்டாம் சாமி, நின்னா போதும், கையை மட்டும் காணிங்க. அதுக்கும் சுவாமி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிச்சைக்காரன் அங்கெல்லாம் அதுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு மை ஃபாதர் வில் பிளஸ் யூ அண்ட் கீப் எவ்ரி திங் செட் ரைட்ஸ் அப்படி சொல்லிட்டு விட்டார். கையெடுத்து கும்பிட்டே நிற்கிறார். அப்போது அவர் என்ன நிற்கிறாருன்னா, அங்கே நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறார் சுவாமி. கடைசியில் அந்த சரஸ்வதி சுவாமி இது உண்மை சொல்ல தெரியல, கிளம்பி போயிட்டாங்க. சுவாமி அப்படி அசைக்க முடியாது, பேச்சாளர் கிடையாது. செய்கைகளையும் அவங்க சொன்ன 2 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஒரு வார்த்தை ஒரு ஆளுக்கு சொல்கிறாருன்னா அதை அப்படியே யார் எடுக்கிறாங்களோ அவ்வளோதான். கொஞ்சம் மாற்றி அங்கே இங்கே போட்டு பார்த்து நம்ம சௌகரியத்துக்கு நம்ம திரும்பி போட்டோன்னா அதுக்கு பழிக்காது. அதுக்கு தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய யோகிகள், பெரிய பெரிய ஞானிகள், இன்னால் இருந்த திருவண்ணாமலையில் இருந்த பெரிய யோகிகள் எல்லாமே சர்டிஃபிகேட்டாக கொடுக்க முடியும் ஒரு சுவாமிஜிக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க பக்தர்களுக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன நிற்கிறார், யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அப்படி நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட யோகியாகும் இது. நான் முயலவளையில் இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஆசிரமத்தில் போயிட்டு பஜன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அவங்களுடைய அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜை பார்த்த உடனே என்னை பொறுத்தவரை சத்சங்கம் எங்கே நடக்குதோ நான் ரொம்ப நம்புறேன். இந்த கலியுகத்தில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப துன்பங்கிறது அடிமையிலும் அரிதிலும் அரிதுன்னு சொல்லக்கூடியது சத்சங்கம் தான். அதுவும் யோகிராம் சுரத்குமாருடைய நாமம் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு சத்சங்கம் நடக்குதுன்னா அதில் அது தனி வித்தியாசமாக தான் இருக்கும். அதை கண்டிப்பாக அதை தவற விடக்கூடாதுங்கிறதான் ஓடி வந்தேன். நீங்களும் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சத்சங்கத்தில் சுவாமியுடைய பக்தர்களுக்கு மட்டும்தான் சாமி பேசுவாங்க. உலக அளவில் பொதுவாக பேச மாட்டாங்க. எங்களுக்குள்ள அனுபவங்கள் கொஞ்சம் தான். ஆனால் திருவண்ணாமலைக்கு எப்போல்லாம் நான் ஓடி போகணும், நாங்கள் வேறு எந்த ஒரு டாப்பிக்கும் பேச மாட்டோம். எந்த ஒரு அன்பரை கண்டாலும், சாமியோட பக்தர் கண்டாலும் சாமியோட அனுபவத்தை தான் பேசுவாங்க. வேறு எதுவுமே நடக்காது. 100 பேர் பார்த்தாலும் 100 பேர் சுவாமியை பற்றி தான் பேசுவாங்க. அந்த டைம் எல்லாமே அங்கே முடிச்சுட்டு வெளியே வருது வரைக்கும் நம்ம எங்கே இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருந்தோமா வேறு எங்கே இருந்தோமோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சுவாமியோட பக்தர்களுக்கு சாமி தருவார். 2 உத்தரவாதம் கொடுத்தார். இந்த சன்னதிக்கு இல்லை காம்பவுண்டுக்குள்ளால அந்த ஆசிரமத்துக்குள்ளாத நுழைவர் யாராக இருந்தாலும் அவன் வெறுங்கையோடு போக மாட்டான். அதுக்கு அர்த்தம் அந்த ஆசிரமத்தை மட்டும் சொல்லலை, எங்கெல்லாம் யோகிராம் சுரத்குமாருடைய நாமம் ஒலிக்குதோ அது எல்லாமே அவர் அந்த உத்தரவாதம் தான். அதே மாதிரி இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை யாராவது உண்மையான நம்பிக்கையோட ஒரு தடவை உச்சரித்தாலும் மை ஃபாதர் ப்ராமிஸ் மீ ஹி வில் கம் ஃபார் யுவர் ரெஸ்கியூ, உனக்கு வந்து நிற்பாருங்கிறாங்க. நீ டெஸ்ட் பண்ணி பாரு, சோதனை பண்ணி பார்க்கணுட பார்த்து அப்படி சொல்லியிருக்காங்க. அதே இதுதான் சுவாமியுடைய சில வார்த்தைகள். ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்தியை பற்றி சொன்னாங்க. பெண்களுடைய பக்தியில் கொஞ்சம் வித்தியாசமாக போகணும், கண்டிப்பாக வேணும். நம்ம செய்கிற பக்தி இருக்கே, பட்டை போடுதலையோ, உத்திராட்சம் அணிகிறதுலையோ, சேலையை மாற்றுறதுலையோ, விரதம் இருக்கிறதுலையோ, கோயிலில் கொண்டு போய் அது என்னது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க முளைப்பாரின்னு ஒன்று, எல்லா இடமும் தலையில். ஆமாம், அது ஒரு ஃபேஷனாக போயிட்டுருக்குமா. அதில் கூட
இந்த பக்தி என்னன்னா, நான் நிறைய பேருடைய நான் சரணாகதம் படிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்தே சரணாகதம் எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க கதைகள். ஏன்னா இந்த கதைகளையும் அந்த அந்த அனுபவங்களை மட்டும் வாசிட்டு போயாச்சுன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த கடந்து போகிற மாதிரி ஆயிரும். அதுக்கு உள்ள என்ன சொல்கிறாங்க மெசேஜ்னு பார்க்கணும். அது நிறைய பேர் பார்க்குறது இல்லை. ஓ, அவருக்கு இப்படி நடந்திருக்கா, இவருக்கு எப்படி நடந்திருக்கா, அப்போ இங்கே நமக்கு நடக்குமேன்னு போனால் இல்லை. அதான் இன்றைக்கி சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு ஏன் நடக்கலைன்னா அந்த பருவத்துக்கு வரல, அந்த பக்குவம் ஆகலை. இந்த மைசூர் பாக்கு கிண்டுனா கிண்டிகிட்டே இருந்து ஒரு பாதி பருவம் வந்தால் கூட அந்த சிரட்டையிலேயே அந்த ஆப்பில் தொட்டுக்கிறதுனா நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த பருவம் இல்லை, அது வரைக்கும் காத்திருக்கணுங்கிறாங்க. அது யாருக்கு முடியும்? அதான் விதிவில்லை, எல்லாருக்கும் கிடைக்காது. நான் ஒரு சின்ன இதை சொல்கிறேன், எனக்கு சொல்ல விட்டதுனால சொல்கிறேன். பக்தியில் நான் எனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது. எப்படின்னா, நான் திருவண்ணாமலைக்கு போனால் சாமியை பார்ப்பேன், சுந்தரராஜன்னா சாமி கும்பிடுவாங்க, ஒரு துண்டு கொடுத்தாச்சுன்னா எப்படியாவது ஒரு இடத்துல எனக்கு பார்வை கிடச்சிரும். எப்போ போனாலும் சாமியுடைய பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுக்கு பிறகு சாமிக்கு இதில் 2021 சாமி பூதப்படலை விட்டாங்க இல்லையா, அந்த டைமில் நான் வந்து எஸ்ஆர்எம் காலேஜு, ஸ்கூலு, ஹோட்டல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வச்சு ஒரு மீட்டிங் நடத்திட்டுருக்கிறேன். அந்த டைமில் எனக்கு மெசேஜ் வருது, சாமி சித்தி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. நான் உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லோரும் பேக் பண்ணி விட்டு போக சொல்லிட்டு நேராக ஜீப்பில் அங்கே போய் சேர்ந்துட்டேன். அங்கே போய் சேர்ந்த உடனே சுவாமியோடைய லாஸ்ட்டு டைமில் போய் நிற்கிறேன். கிட்ட போக முடியல. அந்த இப்போ சாமியோட மூர்த்தி இருக்கு இல்லையா, அதில் தான் கிடங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சுவாமியை அந்த சேரில் உட்கார வச்சுட்டு எப்படி தூக்கிட்டு வராங்க. எங்களுக்கு நெருக்கி கிட்ட போகலன்னா அவ்வளோ கூட்டம், அதுக்குள்ள அசிஞ்சு போக. நான் கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிருக்கிறேன், சாமிக்கு எப்படியாவது சாத்திடணுன்ட்டு. இங்கேருந்து கிட்ட போக முடியாமல் கீழே இறக்க போகிறாங்க. எனக்கு பக்கம்னு அடிக்குது. ஐயோ, இந்த பூவை நான் என்ன சொல்லிட்டு தூக்கி வீசி அறிகிறேன். எறிஞ்சவன ஒரு பக்தர் கையெடுத்து தட்டி அப்படியே விழ போடுறாரு. அதான் அனுக்கிறேங்க, அவ்வளோதான். நீ எங்கே இருந்து வந்தால் சரி, என்னத்தூர வந்திருக்கிறியோ அந்த எண்ணம், தட் எண்ணம் வில் பி ஹர்ட். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை அப்படியே உணர தெரியும் அவருக்கு. அதுதான் குருங்கிறது. வேறு எங்கேயும் கிடைக்காது. எந்த கோயிலில் போட்டோம், சபரிமலைக்கு போயிருக்கோம், திருப்பதிக்கு போயிருக்கிறோம், எல்லா இடம் போயிருக்கோம், பழனிக்கு போயிருக்கிறோம். அதெல்லாம் வேண்டியது தான். நம்ம முதியோர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் காமிச்சு கொடுத்த வழி. ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆகி வர்ற மாதிரி தான் குருகிட்ட தான் வரணும். அதனால தான் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இன்றைக்கி இருந்த உடனே நான் வருவோம். இங்கே ஒரு 10 வருஷம் இருந்தால் கூட எனக்கு திருப்தியாக இருந்தது. இந்த நாமம், அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மெசேஜ், இதை வேறு கதையாக பார்த்துறாதீங்க. தயவு செய்து கதை இல்லை, யாருக்கும் நடந்தது இல்லை. அதில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த விஷயத்தை மட்டும் உள்ளே ஏற்றிட்டிங்கன்னா அதான் குரு கிருபை, குருவுடைய அனுக்கிரகமே. அவ்வளோதான். நான் இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல பேசுகிறேன். நேரம் கருதி இதோடு நடத்தி கொள்கிறேன். ஒரே ஒரு நாமத்தை மட்டும் ஒரு 3 தடவை சொல்லுவேன். என்ன ஐயா, நன்றி. அதாவது நான் வந்து பேயோட ஆசிரமத்தோட தொடர்புள்ள தெரியலையா, நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆசிரமத்தில் மற்ற எல்லா இடமுமே என்ன செய்வாங்கன்னா, சுவாமியுடைய ஜெயந்தி, இந்த ஆராதனை விழாவுக்கு 20ஆம் தேதி காலையில் 3:19 தான் சாமியுடைய சமாதி நேரம். அது யார் கொடுத்த நேரமோ அது நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த நேரத்தில் சுவாமி வந்து எல்லா கோயிலும் முடிச்சு ராத்திரி முழுவதும் இருந்து அந்த டைம் வரைக்கும் காத்திருப்பாங்க. காத்திருந்து பஜனை பண்ணி காலையில் தீபாரணை கொடுத்து முடிக்கிறது உண்டு. இது எல்லா சம்மதியிலையும் நடக்குது. ஆனால் பேயோட்டில் மட்டும் நாங்கள் ஒரு 15 வருஷமாக, இப்போ 10ஆம் தேதி இருக்கு இல்லையா, அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லையாக நாம ஜபம் ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு வீட்டில் அந்த பக்தர்கள் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த வீட்டை முதலே நோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போட்டுருவோம். அதில் டேட்டும் போட்டு எங்கே நடக்குதோ அந்த வீட்டுக்கு பேரையும் போட்டு அதை கொடுத்துருவோம். அது எப்படின்னா, காலையில் 10 மணிக்கு ஆரம்பிப்போம், சாயங்காலம் 5 மணிக்கு முடிப்போம். அப்படி தான் இருந்தது. அது என்னென்னா ஃபுல்லாக மெயினாக நாம ஜபம் தான். அந்த பக்கத்தில் உள்ள வீட்டில் இந்த கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, நாங்களாக போய் நாமம் சொல்லுவோம். ஒரு சத்சங்கம் நடக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு லஞ்சு கொடுப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு டீ காஃபி அதெல்லாம் கொடுப்பாங்க. முடித்து சாயங்காலம் போயிடும். அது எங்களோட 10 வருஷம், ஒரு 7 வருஷம் அப்படி போச்சுது. அப்புறம் அனுபவம் எப்படி ஆச்சுன்னா, மத்தியானத்துக்கு மேலே உள்ள ப்ரோக்ராம் கொஞ்சம் டல் ஆகிட்டு, அந்த கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிது. கான்சன்ட்ரேஷன் குறையுதுன்னா அதை உடனே நிறுத்தணும்னு சாமி சொல்லியிருக்காங்க. எப்போ நீ விழிப்போடு இருக்கிறியோ
அந்த நேரத்தில் ஒரு தடவை சொன்னால் கூட போதும், அது பலிக்கும். அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 9லேருந்து 1 மணி வரை அது ரொம்ப சிறப்பாக. இப்போ எங்களுக்கு டைம் இல்லாத மாதிரி ஆகிட்டு, அப்போ தான் அதுக்கு பலம் கிடைக்கும். இப்போ டைம் போதாதே, நடத்த போகிறாங்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு என்ன செய்கிறேன்னா 9 மணிக்கு ஷார்ப் சாமி வந்து டைமிங். ஆனால் ஐயாவுக்கு இதில் கொஞ்சம் டைம் அங்கே போகிறது நான் கவனிச்சிருக்கேன். ஏன்னா டைமிங் பர்ஃபெக்ட். சுவாமி யோகிராம் சுரத்குமாருக்கு அடுத்த பேர் டைம் தான். 4 மணிக்கு கேட்டுக்குள்ளே இதை என்ட்ரு பண்ணால் 4 மணிக்கு ஷார்ப்பாக இறங்குவாங்க. அதான் சுவாமிச்சு. இதை கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 9 மணிக்கு எங்கள் வீட்டில், இந்த பக்தர் வீட்டில் நாமஜபம் ஸ்டார்ட் ஆகிரும். கரெக்டாக 1 மணினா முடிச்சிடும். 1:05 1:10 கிடையாது. அந்த டைம் ஷெட்யூல் அப்படியே போட்டு கம்ப்ளீட்டாக நாமம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் தனி பாடல்கள், சுவாமியை பற்றி யாராவது ஏற்றி சுயமாக எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டை பாடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு டீ பிரேக். அதுக்கப்புறம் ஒரு சத்சங்கம், நல்ல சத்சங்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாரும் முழுக்க இருந்து பாடி பஜன் பண்ணி அதுக்கப்புறம் தீபாவளி கொடுத்து மத்தியானம் ஒரு லஞ்சும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது வந்து நடந்துட்டு அதுக்கப்புறம் 19ஆம் தேதி காலையில் 9லேருந்து ஃபுல் நைட்டு டே ஃபுல்லாக பாடி அடுத்த நாள் காலையில் அந்த 3:19 வரைக்கும் அகண்ட நாம ஜபம் ஆசிரமத்தில் நடக்கும். ஆமாம், ஆரம்பிச்சிடும். அதில் இடையில சத்சங்கம் இருக்கும். சத்சங்கம் வச்சிருப்போம். யாராவது வெளியே இருந்து கூட்டிகிட்டு வருவோம், யோகிகள் வருவாங்க, பேசுவாங்க, அப்படி நடக்கும். அப்புறம் ஃபுல்லாக நாமம் சொல்லி அது எப்படின்னா 1/2 மணிக்கூர் ஆண்கள், 1/2 மணிக்கூர் லேடிஸ், அப்படி சுற்றி சாமிக்கு விக்கிரகத்தை சுற்றி அப்படியே பாடி இடையில ஒரு 3 பிரேக் கொடுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்போம். காலையில் வரைக்கும் யாரும் தூங்காமல் நாமம் சொல்லி காலையில் 3:19 சாமியோட தீபாவளி முடித்து பிரசாதம் கொடுத்து முடியும். இது நடந்துட்டுருக்கு. இப்போது நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் பழகிட்டேன்ல, என்னை உங்களை பக்தத்தில் சேர்த்துக்கிடுங்க. எங்கள் வீட்டில் நான் ஆரம்பத்துலேருந்தே நடத்திட்டு இருக்கேன். அது எப்படின்னா 13ஆம் தேதி வருது எங்கள் வீட்டில். அதாவது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வேளாக்கிழமை, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வேளாக்கிழமை. நான் பொதுவாக சண்டே தான் வைப்பேன். எனக்கு இந்த தடவை சண்டே கிடைக்கல. ஒருத்தர் ரொம்ப சண்டை போட்டு வாங்கிட்டார். சண்டேனா கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. எங்கள் வீடு எங்கே இருக்குன்னா முகிலவளையில் மீனாட்சி மகால் கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 2வது வீடு, செகண்ட் ஹவுஸ். வீட்டுக்கு பேர் சரணாகதம். அந்த வீட்டில் கரெக்டாக நீங்கள்லாம் வரணும். நீங்கள் வரணும்னு நான் கூட மாட்டேன், வாரீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கணும். அதான் என்னுடைய அழைப்புதல். அப்படி தான் வாரேன்னு சொன்னால் நீங்கள் வந்துருக்கணும். 9ன்னா ஒரு 8:55 நீங்கள் இருக்கணும். ஐயாவும் கண்டிப்பாக தனியாக கூட்டுறேன், வரணும். நீங்களும் அன்னைக்கு ஒரு சிற்ற உரை ஆற்றணும். அதுக்குள்ள வாய்ப்பை நான் வந்து ஏற்படுத்தி வைப்பேன். அதில் சரியா? ஏன்னா உங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது, சாமியோட அனுக்கிரகத்தை வேறு மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அது இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு தேவை. எல்லோரும் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அப்படி கலந்து போயிடுவாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் இன்றைக்கி வேணும். அதனால் அந்த சத்சங்கத்துக்கு நீங்கள் வாங்க. எல்லாரையும் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களை அழைக்கியதும் என்னுடைய ஒரு பர்பஸாக இருந்து இங்கே வர்றதுக்கு. சரியா? அதனால் நீங்கள் எல்லோரும் வருவீங்கல்ல, சாமி நீங்கள் பொறுப்பு, கண்டிப்பாக வரணும். ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அது மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேறு எதுவும் எடுக்க மாட்டேன். என் புது அடியார்கள் வரணும். புது அடியார்கள் தான் நிறைய இப்போ வந்துட்டுருக்காங்க. எங்கள் வீட்டில் வருவாங்க, ஒரு 100க்கு மேலே வந்துடுவாங்க. ஏன்னா எல்லா வருஷமும் கூப்பிட்றதுனால எல்லோரும் ரொம்ப அன்பாக ஆசையாக நாமம் தான் ஃபுல்லாக நாம ஜபம். பல டியூனில் பேசுவோம், பல டியூனில் பாடுவோம். நீங்களும் கொஞ்சம் பழகணும். அந்த ரேடியோவில் கேட்குறீங்களா, அந்த டியூன் நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் நீங்களாக உங்கள் சொந்த வாய்ஸை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம உள்ளே போகும். மோசமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், பாடத்தில் கஷ்டமாக இருக்கும், ராகங்கள் ஒத்து வராது. ஆனால் போக 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 அதில் ஒரு இனிப்பு கிடச்சிட்டுன்னா நீங்கள் நாமம் சொல்லாமல் இருந்து எழுதவே மாட்டீங்க. இதெல்லாம் நாங்கள் வயசானவர்கள் அனுபவம் தான். சின்ன பிள்ளைல தெரியல, இப்போ தெரியுது. நான் போய் நல்ல நாமம் சொல்லுவாங்க, குரூப்பாக போய் நாமம் பேசுவோம். இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நாமம் சொல்லிட்டு வந்துருக்கணும். எத்தனையோ ராகங்களில் பாடுவோம். யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா, சொல்லுங்க. யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா, 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 யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு
योगी राम सूरत कुमार जय गुरु राया, योगी राम सूरत कुमार जय गुरु राया। श्री राम जय जय राम ओम, 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 श्री राम जय जय राम ओम। श्री राम जय जय राम। सतगुरुनाथ महाराज की जय हो। பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தின் கருணையால் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நானே இப்படி பேசிகிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி அனுபவத்தில் உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்கள் வந்து பேசினாதான் உங்களுக்கு வந்து புரிதல் வரும். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நானுக்கு முயற்சி பண்ணுறேன், என்னால் பண்ண முடியல. ராகங்களை மாற்றி பார்க்குறேன், இதெல்லாம் செய்து பார்க்குறேன், முடியல. வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இப்போ நீங்களாம் ஒரு 30-35 வருஷத்து பழக்கம், இவங்க இப்போ தான் ஒரு 365 நாள் பழக்கம் தான். அவரை இந்த தமிழ்நாடு பண்ணுற ஆமாம், வரும். ஐயா வந்து நான் அவர் இருக்கச்சில நான் பாகவதத்துலேருந்து புராணங்கள்லேருந்து கதை பேசுகிறதே தப்பு. ஏன்னா நான் எல்லாம் இப்போ இந்த சின்ன வயசில் மேலோட்டமாக பகவானுடைய பைத்தியத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வாரந்தோறும் இந்த பீச் ரோட்டில் இந்த கீழே அந்த வடலியோட பக்கத்தில் கிளாஸ் நடக்கு. ஐயாவை போல் பெரிய ஆட்கள் எல்லாம் வயதானவங்க, நீங்கள் அங்கே போய் ஒரு நாள் பார்க்கணும். டிசிப்ளின் டு த கோர், டிசிப்ளின் டு த கோர். அவங்கெல்லாம் பெரியவங்க. அங்கே உரையாற்ற ஒருத்தர் வரார் இல்லையா, அவர் இவங்களோடலாம் வயசில் சின்னவர். முதல்ல இவங்க பெரியவங்க எல்லாம் வந்து அந்த மண்டபத்தில் சேர்ஸ்லாம் அழகாக எடுத்து போட்டு வெளியே போட்டிருக்க செருப்பை நீங்கள் பார்க்கணும். அப்படி வரிசை அப்படி அழகாக அடுக்கி வச்சு உங்கள் வயசில் ஒரு அம்மா அந்த சேர்லாம் தொடச்சி, அந்த சின்ன வயசுக்காரர் மேலே பேச வர்றார் இல்லையா, அவருக்கு 2 சேர் மேலே எடுத்து கொண்டு போட்டு, ஒரு சேர் அவர் உட்கார்றதுக்காக, இன்னொரு சேர் எதுக்கு, அவருடைய பேக் வைக்கிறதுக்கு, அதை எடுத்து கொண்டு வச்சு அந்த சேர்லாம் நீட்டாக தொடச்சி, எந்தெந்த லைட்டை போடணுமோ அந்தந்த லைட்டுகள் மட்டும்தான் போடப்படும், எந்தெந்த ஃபேன் போடணுமோ அந்தந்த ஃபேன்கள் மட்டும்தான் போடப்படும். அதே போல் உங்களை மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. எல்லார் கையில் ஒரு நோட்டு புக் இருக்கும். முக்கியமான கருத்துக்களை உடனே குறிப்பெடுப்பாங்க. மேடையில் பேச வராருலே அந்த வயதில் குறைந்தவர் தான், அவர் ஞானத்தில் உயர்ந்தவர். ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய ஆட்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஞானம் படைத்தவராக இருப்பார். அவர் கார் வந்த உடனே இவங்க 4-5 பேர் போய் அவருடைய பேக்கை ஒரு ஆள் எடுத்துக்கிறாங்க, அவருடைய ஸ்பீக்கர் மைக் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆள் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவர் சர்ன்னு பழைய ராஜீவ்காந்தி நடந்து போகிற மாதிரி அப்படி டக்குன்னு நடந்து போய் மேடையில் ஏறிடுவார். இவங்க கொண்டு போய் அதை செட் பண்ணி வச்சு, இவங்க செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை, அவர் தான் செய்யக்குள்ள கடமைப்பட்டவர். ஆனால் இவங்க அவருக்கு மேலே ஒரு பக்தி. அது தெளிவாக ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் பேசுகிற மாதிரியே அவர் பேசுகிறார், பாகவதம் பேசுகிறார். இவங்க எல்லாம் குறிப்பெடுக்கிறாங்க. அவர் புத்தகம் கொடுத்துருக்கிறார், இவங்க எல்லாம் குறிப்பெடுக்கிறாங்க. அவர் கேட்குறாரு மேடையிலேருந்து, இன்னைக்கு என்ன அதிகாரம், இவங்க இங்கேருந்து சொல்கிறாங்க. சரி, இதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுவாமி கண்டிப்பாக இருப்பார், அந்த இடத்துல சரஸ்வதி தாயார் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டு. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பக்தர்களே, நான் உங்களை அதாவது குற்றமோ குறையோ இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறோம். ஸ்கூலில் ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பேப்பர் இருக்குங்க, ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர் நான் மடிக்க விரும்பலை, நான் அதை மடிச்சிட்டேன்னு வைங்களேன், 4 மடிச்சிடறேன். 4 மடித்து நீட்டாக அப்படி ஓரத்தெல்லாம் கரெக்டாக மடித்து நீங்கள் இந்த ருத்ராட்ச மாலை இப்படி மேலே வச்சு அப்படி பிடிச்சிங்கன்னா இந்த ருத்ராட்ச மாலை அப்படியே கிளாக் வைஸில் அப்படியே சுற்று, பாசிட்டிவாக சுற்று. சரியா? அந்த பேப்பரை கசக்கிட்டேன், சத்தியம், அந்த பேப்பரை நான் கசக்கிட்டு நான் அந்த ருத்ராட்சத்தை வச்சு பிடிச்சா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. இதுக்கு என்ன அர்த்தம்?
பழைய காலத்தில் உங்கள் அம்மா அப்பா பாட்டி எல்லாம் படுத்து எழுந்த அந்த பாயை மடித்து வை, போத்தின துணியை மடித்து வை. எதுக்கு சொல்கிறாங்க? எதுக்கு சொல்கிறாங்க? அந்த கர்மாந்திரம் அப்படியே கிடந்தா உனக்கு நெகட்டிவாக தான் நடக்கும். அதை மடித்து வை, எல்லாத்தையும் நீட்டாக வை, பெர்ஃபெக்டாக வை, எல்லாம் நீட்டாக பெர்ஃபெக்டாக வை. எந்த வீட்டுக்குள்ள எந்த ஆலயத்தில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கோ அங்கே தான் பாசிட்டிவ் எனர்ஜி. ஒன்று இங்கிட்டு, ஒன்று அங்கிட்டு, ஒன்று அங்கே, ஒன்று இங்கே வரமாட்டா. யாரு? ஸ்ரீதேவி வரமாட்டா. இது அறிவியல் உதாரணம், அறிவியல் உதாரணம். இது நான் ஆன்மீகத்துக்கு சொல்லலை. அப்போ இந்த பெர்ஃபெக்ஷனை ஏன் வயதில் பெரியவங்களை அது பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க? அந்த இடத்துல அப்போதான் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சாந்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன் படித்தவங்களாம் திருப்பி 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 அதுக்கு போகிறாங்க? அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அன்பானவர்களே, உங்களை யாரையும் நான் குற்றம் குறையா சொல்லலை. இதை நம்ம கற்றுக்கணும்னு சொல்கிறேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானும் இதை கற்றுக்கணும். நான் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து, முன்னாடியெல்லாம் நான் தூங்கி எழும்பி போன போர்வையில் அந்த அக்கா தான் வந்து மடித்து எடுத்து போடுவாங்க. இப்போ கேளுங்க, நானே மடித்து போட்டுறேன். என்னோடய பெட்டு தூங்குற போர்வையில் நானே மடித்து வச்சுருவேன். இது வீட்டில் நாம் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக வச்சா அதுதான் இறைவன் வாழும் ஆலயம், அதுதான் தெய்வம் வாழும் ஆலயம். ஒரு சத்சங்கத்தில் நான் சொன்னேன், சாமிக்கு அந்த இல்லம் குப்பை கூலமாக தான் இருக்கும், ஆனால் அவர் ஒரு சுத்தம், அந்த டிசிப்ளின் டு த கோர். இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா, டைமிங், அதில் சாமி ரொம்ப கரெக்டாக இருப்பார். நாமளும் இங்கே போராடுறோம், வாங்க தயவுசெய்து 4 மணிக்கு ஆரம்பிக்கணும் முடிக்கணும், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அவங்களே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு இங்கே டைமிங் கொஞ்சம் உதைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாமளும் முயற்சி பண்ணணும், முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணாதான் பகவானுக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஆன்மாக்களாக நாம் மாற முடியும். நாம் கடமைக்கு எவ்வளோ செய்கிறாங்க, நான் சத்தியமாக யாரையும் குறை சொல்லலை. யோகி ராம் சுரத்குமாருக்கு நிறைய இடங்களில் இந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்க, ஆனால் எத்தனை இடங்களில் வெற்றிகரமாக நடத்த முடியும்னு சொல்லுங்கள். அப்போது நாம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த 365 நாட்களையும் கடந்து ஐயா பாராட்டுற அளவுக்கு நாம் செய்கிறோன்னா அது ஓரளவுக்கு நம்ம பகவானுக்கு பிடித்த மாதிரி போகிறது தான். இன்னும் நாம் நம்மளை நிறைய கரெக்ட் பண்ணிக்கணும். அனதர் ஒன் திங், அவ்வளோ தூரம் பாகவதம், இதிகாசங்கள், பகவத்கீதையெல்லாம் படிக்கிற ஆள்கள்கிட்ட நாம் மேடையில் பேசுகிறச்ச பார்த்து பேசணும். ஏதாவது பொய்யா அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் ஸ்லிப்பாகி வரணும், அவர் பிடிச்சிடுவார், என்னப்பா இதெல்லாம் அங்கே இல்லையே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் அதனால தான் ஐயா இருக்கிறப்ப சில கதைகளை உங்கள்கிட்ட சொல்லிடுவோன்னு தான் சொன்னேன். ஆனால் எனக்கும் அந்த குரூப்பில் போய் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை, எனக்கு அது கலந்துக்கணும் அப்படின்னு ஆசை. திரு முருகதாஸ் அப்படின்னு ஒருத்தர் தான், ஒரு பேச்சுலர், அவர் குமாரகோயில் பக்கத்தில் தான் ஒரு சொந்த ஊர், இப்போ மார்த்தாண்டத்தில் பகவான் யோகி ராம் சுரத்குமாரோட நடத்துகிறாரு. ரொம்ப சேவை டு த கோர். கல்யாணமே பண்ணாமல் தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் இந்த மாதிரி ஆன்மீக சேவைகளுக்காக. மண்டக்காட்டில் கூட ஒரு ஊர், அந்த ஷர்மிளா டாக்டர் ஊர் என்ன நடுவூர்கரை, அங்கெல்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறாராம் போய். அந்த மாதிரி முழுக்க ஒரு கார் வச்சுருக்காரு, பர்ஃபெக்டாக போகிறாரு. அவரை பார்த்தாலே நம்ம பழைய சினிமா தயாரிப்பாளர் ஜிவி மாதிரி இருக்காரு. அப்படி பர்ஃபெக்டாக டையெல்லாம் போட்டு பக்காவே உட்காந்துருக்காரு, நீட்டாக பேசுகிறாரு, நல்ல ஹைட்டு, நல்ல பர்சனாலிட்டி, ஒரு அட்ராக்டிவ் பர்சன், நல்லா பேசுகிறாரு, அழகாக பேசுகிறாரு. எனக்கு இன்றைக்கி சந்தர்ப்ப சூழல் அங்கே இருக்க முடியல, நான் ரொம்ப கவனிச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்தேன். அன்பானவர்களே, இதுதான் பெரியவங்க நம்மளை வந்து ஒரு இப்போ ஐயா அங்கே வந்தோட பாராட்டி பேசுகிறாரு, இதே தானே சாமி நினைப்பார். பரவாயில்ல, என்னோட பக்தர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்கட்டும். அதானே, இங்கே எல்லாமே உள்டாவாக பண்ணோன்னா தப்பாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த சரக்கலோட ஊரில் வீட்டுக்கு ஒரு கோயில் இருக்குது, குடும்பத்துக்கு ஒரு கோயில் இருக்குது, எல்லா கோயில்களையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவு ஒன்றும் நடக்கலை. அப்போது நாமளும் அந்த 100ல் 101 இருக்க நான் ஆசைப்படலை. அதுக்கு நம்ம நடத்தவே வேண்டாம். இப்போ எல்லாருக்கும் யோகிராம் சுரத்குமாருக்கும் நல்லா தெரியும், ஒரு வருஷம் சாமியை பற்றி நல்லா படிச்சிட்டிங்க, இனி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கலாம் நான் சொல்லிடுவேன். தயவுசெய்து வேண்டாம், இது எதுக்கு இந்த விஷ பரீட்சை. நாம் பண்ணுனா ஒரு இறை வழிபாட்டில் புண்ணியத்தை தேடணுமே ஒழிய திருப்பி ஒரு பாவத்தை தேடிடக்கூடாது. இறைவனுக்கான தொண்டு, பகவான் யோகி ராம் சுரத்குமாரான தொண்டு பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஐயா சொன்ன மாதிரி யார் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்குவார், யார் எதை சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவார், எல்லாம் செய்கிறவர் தான். ஆனால் அந்த ஏக பிரம்மத்தை நாம் அந்த கால்குலேஷன்லேயே பார்க்காம அவர் இப்போ பரபிரம்மமாக இந்த பிரபஞ்சத்தையே காக்கிற பரோபகாரி அவர் இருக்கிறதுனால நாம் அவருடைய ஆன்மாக்கு எது நல்லதோ, அந்த ஏக பிரம்மத்துக்கு எது மகிழ்ச்சியோ அதை செய்ய நாம் முயற்சிக்கணும். இந்த மாதிரி பெரியவங்க புண்ணிய ஆத்மாக்கள் வந்து உபதேசம் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் நமக்கு வேணும். இவங்கெல்லாம் தான் நம்மளை வழி நடத்தணும், இவங்கெல்லாம் தான் நம்மளை கைப்பிடிச்சு நடத்தி கூட்டிகிட்டு போகணும். அப்போது அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அடுத்த தலைமுறைக்குன்னு போகிறீங்கன்னு ஆசைப்பட்டு அது நம்ம செய்துக்கணும். ஆனால் அவங்களுடைய வழிகாட்டுதல்களும் அவர்களுடைய முன்னெடுப்புகளும் ரொம்ப முக்கியம். பல பேர் நமக்கு அதை செய்ய தயாராக இல்லை. ஆனால் ஐயா வந்து
முதல் முறையாக எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, சத்தியம் எனக்கு தெரியாது. உங்கள் சகோதரி எனக்கு நல்லா தெரியும், சத்யவதி தேவியை. அவர் அத்தானே எனக்கு நல்லா தெரியும். அத்தான் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஒரு காலத்தில் அந்த தோட்டம் வச்ச காலத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நாங்களாம் மியூசிக்கில் பிரதர் அவரும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. தோட்டத்தில் தான் ரொம்ப பொழுதுகள் நல்லா கழிச்சிருக்கோம். மியூசிக் அது இதுன்னு ரொம்ப டான்ஸ்லாம் நல்லா ஆடுவார் அவரோட பிரதர். நாங்கள் ரொம்ப பொழுதுபோக்கியிருக்கோம். அந்த இடத்துல தான் முதல்ல ஐயா எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கார். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவராக திரும்பி என்கிட்ட, நீங்கள் சிவகுமார் தானே அப்படின்னு. ஆமான்னு. இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம் அப்படின்னேன். நான் கேள்விப்பட்டேன், அவரால் வரேன். அவராகவே நான் வரேன் அப்படின்னார். நான் எல்லாரும் சொல்கிறது தான் அப்படின்னு நினச்சி நான் இவர்கிட்ட கூட சொல்லாமல் தான் நான் கிளம்பி போனேன். ஏன்னா அங்கே ரொம்ப அழகான இந்த சத்சங்கம் ஓடிட்டு இருக்கு, தொல்லை பண்ணக்கூடாதுன்னு எழுதி போயிட்டேன். அவர் வாக்கு சொன்ன மாதிரியே ஒரு நாள் நான் அழைக்காமலே திடீர்னு வந்து நின்னார். இதுதான் இறைவனுடைய அந்த பகவானுடைய ஒரு பதிபக்தி. ஆனால் பல பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிறது இல்லை. ஆனால் அவர் வந்து நம்மளை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறார். அவருக்கு வழிக்கு நாமளும் போகணும். அவர் அழைத்ததை நாம் பெரிய பாக்கியமாக ஏற்றுக்கிட்டு நாமளும் அங்கே போய் பங்கெடுக்கிறதுல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய பரிபூர்ண ஆசைக்கிறேன். சரி, புஷ்பா விஷயத்துக்கு போயிடலாம்.